நீங்க ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? உங்களை பலப்படுத்த கர்த்தர் தரும் ஆலோசனை சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சிம்சோனை போல ஒரு பலமான மனிதனை உலகத்துல அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்திருக்க முடியாது. வரலாற்றில அவ்வளோ பெரிய இடம் பிடித்த மனிதன். சொற்ப மதீனத்தினால, சின்ன சின்ன சிற்றின்பத்தினால, இச்சையினால தன் பலனை இழந்து போனார். அப்பொழுது தேவரீர், உன் சித்தம் நிறைவேற்றாம என் சொந்த வழியில நடந்துட்டேன், என்னை மன்னிங்க, இன்னும் ஒரு விச என்னை நினைவு கூறுங்க என்று சொன்ன போது தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருளி அவருக்கு பலத்தை கொடுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்தார். ஆமாங்க, முதல்ல நம்மள நம்ம ஆராய்ச்சி செய்யணும். எனக்குள்ள இந்த பலவீனம் வர நான் எந்த வகையில காரணமா இருந்தேன்? ஏன் விசுவாசமா, வேற ஏதோ ஒரு காரணம் என்னை இவ்வளோ பலவீனப்படுத்துதா, தேவனை விட்டு தள்ளி போடுதான்றத ஆராய்ச்சி பண்ணி தேவனோடு சென்று ஒப்புரவாக்கி நம் தவறுகளை நாம் அறிக்கை செய்யும் போது நாம் இழந்த பலன் மட்டும் இல்லங்க, தேவ பலனையும் தேவன் கொடுத்து நம்மள ஆசீர்வதிக்கிறாருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன் என்று வேதம் சொல்லிக்கிறதுங்க. மேக்சிமம் தேவனுடைய பாடல்களை கேட்டு நம் சோர்வு நீக்கி நம்மள நம்ம மகிழ்ச்சி வர்றதுக்கு தேவன் மேல விசுவாசத்தை பெருக்கி கொள்ளும் போது அந்த மகிழ்ச்சி வருங்க. விசுவாசத்தை பெருக்கி கொண்டு தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போவான், தேவனும் நமக்கு பலனை கொடுப்பார். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆபத்துன்னு வரும்போதுதான் நம்ம விசுவாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். இல்ல, தேவன் வாக்கு கொடுத்திருக்கார், கண்டிப்பா செய்வார்னு சொல்லி நம்மளையே நம்ம டியூன் பண்ணிக்கணும், விசுவாசத்துல பெருக்கி கொள்ளணும். ஆபத்து வரும்போது சோர்ந்து போனா ஆட்டோமேட்டிக்கா, சைக்கலாஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா நம்ம பலன் குறுகி போயிடுங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். உங்களை நீங்க பலப்படுத்திக்கிற அந்த கீ, அந்த டூல் உங்க கிட்டதாங்க இருக்குது. நிச்சயமா தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு அருளுவார். அதுக்கு நீங்க ஃபார்வர்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம், தேவையற்ற பயத்து நிமித்தமாக சத்ருவின் கூக்குரலுக்கு பயந்து போறேனப்பா. கோலியாத் கூக்குரலுக்கு சவுலும் அவன் சேனையும் பயந்தது போல நான் பயந்து போறேனப்பா. தாவீதை போல உம்முடைய பலனை, உம்மில் பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு என் சவால்களை சந்திக்க தேவன் எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.